இவங்க தான் நம்ம ஹீரோயினோட பாட்டி. இவங்கனால வந்து ஒரு ஹோட்டல் கிராஷையே தடுக்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த காயின் தான். இந்த காயினால் ஒரு ஹோட்டல் கிராஷ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த ஹீரோயினுக்கு வந்த இன்ஸ்டியூஷனால் இந்த ஹோட்டல் கிராஷ் தடுக்கப்படுது. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கனவாக வருது. அந்த கனவை பற்றி அவள் வீட்டில் போய் கேட்கலான்னு பார்த்தா அவங்க பாட்டி வந்து உயிரோட இருக்கிறது வந்து ஒரு விஷயம் தெரியுது. சரி, அவங்க பாட்டி போய் மீட் பண்ணலான்னு சொல்லி போனால் அங்கே ரொம்ப கொடூரமான இடத்துல அவங்க பாட்டி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மரணத்துக்கிட்ட தப்பிக்கலாங்கிற வந்துட்டுருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்குது, உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் நம்ப மாட்டேங்கிறா. ஆனால் அவள் முன்னாடி செத்து காமிச்சு எனக்கு இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு பாரு நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையுமே அந்த மரணம் வந்து துரத்திட்டே வருது. இதை அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியாக இருக்கிற பாட்டியோட ஃபஸ்ட்டு பையன் இருக்கிற அவங்க மாமாவை ஃபஸ்ட்டு கொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா பசங்களை கொல்லுது. ஆனால் இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாமல் யாருமே வந்து அதை நம்பலை. ஸோ நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, யாரும் நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. மறுநாள் ஒவ்வொருத்தரையும் பின்தொடருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட முதல் பையனை கொல்ல ட்ரை பண்ணுது. அவன் முதல் பையன் தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறமா ரீசன் தெரிஞ்சது தெரியுது, முதல் பையன் வந்து இவங்களுக்கு பிறந்த பையன் இல்லையா, வேற ஒருத்தவங்க பிறந்த பையனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கொல்ல ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் குப்பலாரியில் விழுந்த அந்த பொண்ணும் இறந்து போகிறா. அவங்க வந்து ஜேபின்னு சொல்லி ஒருத்தரை வந்து தேடி போகிறாங்க. அவர் யாரும் இல்லை, ஹீரோனோட பாட்டி வந்து காப்பாற்றின ஒரு சின்ன பையன் தான். அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவர் சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து ஒருத்தரை கொல்லணும், இல்லை நீங்களே வாண்டடாக வந்து உயிரை விட்டு திருப்பி உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து ஒருத்தவங்க போக ட்ரை பண்ணப்போ அது விதி வந்து ஹெல்ப் பண்ண போனோன்னே கொன்றது, யாரை கொல்ல வேண்டிய பிளான் வச்சு ஸ்கெட்ச் போடுச்சோ அவங்களையும் சேர்த்தி கொன்றது. ஸோ இந்த சாவிலேருந்து இப்போ தப்பிச்சது மிச்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியும் ஹீரோயின் அண்ட் தென் ஹீரோயினோட அம்மா மட்டும்தான். இன்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயின் இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த காயின். இப்போ சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டியோட பிளேஸ்க்கு போகிறாங்க. பாட்டியோட பிளேஸ்க்கு போனால் அங்கே எல்லாம் இருண்டி இருக்குது. ஸோ கதவெல்லாம் உடச்சிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே போய் தப்பிச்சிடலான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒரு கேஸ் வெடித்து மொத்தமும் ஸ்பாயில் ஆகுது. அவங்க பையன் முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அக்காவை போய் காப்பாற்றுறக்காக அந்த தம்பி வந்து கஷ்டப்பட்டு அது இதையும் பண்ணி காப்பாற்றிடுறான். சரி, ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே காயின் திரும்ப வெளியே வந்து ட்ரெயின் ட்ராக்கில் போய் விழுந்துருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அக்காவை காப்பாற்றுறது வந்து மயக்கத்தில் காப்பாற்றினேன், சாவிழுந்து இல்லை அப்படின்னு. திருப்பி அந்த இன்ஸ்டியூஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ட்ரெயின் ரோட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா கடைசியாக அவங்களையும் போட்டு தள்ளிடுது.